ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் போஸ்ட் ஆஃபீஸ் ரிலேட்டடான ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அல்லது சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில சேவிங்ஸ் ஸ்கீம்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஃப்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அது என்னென்ன டீட்டெயில்ஸ், ஸோ அது ரிலேட்டடாக ஒரு ஜியோவும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே இங்கே வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத. ஸோ ஃப்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி A to Z வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லேட்டஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் ரிலேட்டடான ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீசிங் ஆஃப் ஸ்மால் சேவிங் ஸ்கீம் அக்கௌண்ட்ஸ் மெச்சூர்ட் பட் நாட் க்ளோஸ் ஆஃப்டர் 3 years அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரிலேட்டடாக ஜியோ வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து நியூவாக ஒரு அப்டேட்டடான ஜியோ தான். ஏற்கனவே இது ரிலேட்டடான ஒரு ஜியோ வெளியிட்டிருந்தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, SB ஆர்டர் நம்பர் 25/2022 டேட்டட் ஆன் 16/12/2022 இதுக்கான ஒரு ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ வந்து இதில் அப்டேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை தான் இதில் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஃப்ரீசிங் ஆஃப் ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் அக்கௌண்ட் மெச்சூர்ட் பட் நாட் க்ளோஸ் ஆஃப்டர் 3 years அப்படின்னா, ஸோ நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சேவிங்ஸ் ஸ்கீம்ஸை வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த ஸ்கீம்ஸ் வந்து மெச்சூர்ட் ஆகி ஸோ 3 years ஆகிடுச்சு. ஆனாலும் நீங்கள் வந்து அதை க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸோ அதுலேருந்து பேமெண்ட்டை நீங்கள் எடுக்காமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த டைப் ஆஃப் அக்கௌண்ட் எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ண போகிறாங்க. அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு நார்மலாக நீங்கள் வந்து எதனா ஒரு ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது மெச்சூர்டும் ஆகிருக்கும். ஸோ அதாவது 3 years and 5 years அந்தமாரி ஒரு ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறமும் நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணாமல் அந்த பேமெண்ட்டை எடுக்காமல் மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறமும் எடுக்காமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ இனிமேட்டு அந்த அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணப்படும், அதாவது ஃப்ரீஸ் பண்ணப்படும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஸோ ஏற்கனவே என்னென்ன டைப் ஆஃப் சேவிங்ஸ் ஸ்கீம், அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க அந்த சேவிங்ஸ் ஸ்கீம்ஸை தான் அவங்க க்ளோஸ் பண்ணுவாங்க. அதுவும் மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் சரி. அது மட்டும் இல்லாமல் ஸோ நீங்கள் மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறமா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கீங்க 5 years and 3 years வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் 3 years ஆகிடுக்கு அப்படின்னா ஸோ க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதாவது ஃப்ரீஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன டைப் ஆஃப் ஸ்கீம்ஸ் எல்லாம் இதன் கீழே வருது, அதாவது INOP அப்படின்னு சொல்லி ஃப்ரீசர் கோட் அப்படின்னு சொல்லி ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா MIS, அதாவது மந்த்லி இன்கம் ஸ்கீம், அடுத்தது சீனியர் சிட்டிசனுக்கான சேவிங் ஸ்கீம், அடுத்தது டைம் டெபாசிட், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா KVB, அதாவது கிசான் விகாஸ் பத்திரம், அடுத்தது நேஷனல் சேவிங்ஸ் ஸ்கீம், அடுத்தது RD அல்லது PPF அண்ட் PPF அக்கௌண்ட். ஸோ இந்த டைப் ஆஃப் ஸ்கீம்ஸ் எல்லாமே நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த ஸ்கீம்ஸில், அதாவது INOB இன் ஆப்ரேட்டிவ் மோர் தென் 3 years அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது INOBனா அந்த கோடிங் இன் ஆப்ரேட்டிவ் மோர் தென் 3 years அப்படின்றது தான் இதுக்கான ஷார்ட் ஃபார்மாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே என்ன மெத்தட் இருந்தாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்தமாரி லிஸ்ட் ஆஃப் ஃப்ரீஸ், அதாவது மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறமா யாருமே அந்த பேமெண்ட்டை எடுக்கலை அப்படின்னா அந்த அக்கௌண்ட் எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் எடுத்து ஸோ அந்த டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸை மட்டும் ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து வருஷத்தில் ஒரு வாட்டி வந்து ப்ராசஸ் நடக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அதுக்கான ப்ராசஸை வந்து டபுளாக இனிமேட் செக் பண்ண போகிறாங்க. அதாவது 1 time மட்டும் இல்லாமல் 2 times வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த செக் பண்ணி யார் அக்கௌண்ட்டெல்லாம் மெச்சூர்ட் ஆகி 3 years ஆகுதோ ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட்டெல்லாம் எடுத்து ஸோ ஃப்ரீஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்றது தான் இப்போதுக்கான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்திங்க அப்படின்னா எப்போல்லாம் இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து அவங்க எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30th June, ஸோ அந்த ஃபினான்ஷியல் இயரில் ஒன்று, அடுத்தது 31st December. ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயரில் இந்த 2 டேட்டில் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. ஸோ எவ்ரி இயர், ஸோ இந்த இயரில் நாங்கள் 2 வாட்டி செக் பண்ணுவோம். செக் பண்ணி ஸோ மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறமும் உங்களுடைய பேமெண்ட்டை நீங்கள் எடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த டைப் ஆஃப் அக்கௌண்ட்டை நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்றது தான் இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதுதான் ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடான ஏற்கனவே நியூஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஏன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அமௌண்ட்டை நீங்கள் பேமெண்ட் எடுக்காமல் மெச்சூர்ட் ஆகிட்டு 3 years ஆகிருக்கு அப்படின்னா தான் அந்த அக்கௌண்ட்டை வந்து
ஃப்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ எடுக்கிறதுக்கு ரொம்ப ரிஸ்க் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து எப்பயாவது ஒரு 10,000 மினிமம் அமௌண்ட்டு கொடுத்து ஒரு நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தெரியாமல் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரிலேட்டடான சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் எதனா அப்டேட்டட் ஆகிருக்கா, ஸோ எதனா உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் போட்டிருக்கீங்களா, எப்பயாவது போட்டிருப்பீங்க. ஸோ அதில் வந்து மினிமம் அமௌண்ட்டு கொடுத்து கூட நீங்கள் போட்டிருப்பீங்க. ஸோ அது மெச்சூர்ட் ஆகிருக்கும். ஸோ அந்தமாரி அக்கௌண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணி ஸோ அதை வந்து ப்ராப்பராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து, அதாவது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்து உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீசிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதாவது அன்ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற பேமெண்ட்டை நீங்கள் விட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது, இல்லாமல் இல்லை. ஸோ ஒரு செக்யூரிட்டி பர்பஸுக்காக ஸோ இந்த டைப் ஆஃப் அக்கௌண்ட் எல்லாத்தையுமே அவங்க வந்து கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடான ஜியோ தான் இந்த ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் எதுவுமே க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது சேவிங்ஸில் இருக்கிற நீங்கள் மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறமா மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க, எடுக்காமல் ஒரு சில பேர் இருக்காங்க. ஸோ மறந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுமாரி இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலும் இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் இந்த ஜியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக என்னுடைய ட்ராப்பில் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். தேங்க்யூ.